இப்போ நம்ம பார்க்குற கோயில் வந்து பரங்கி மலை. அந்த மலைக்கு அடியில் தான் இந்த அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் கோயில் இருக்குது. ரொம்பவும் பழமையான ஒரு கோயில், எங்கள் குலதெய்வமும் கூட. இந்த கோயிலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து குதிரை வண்டி வச்சு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். அந்த குதிரை வண்டியில் போயிட்டு நாங்கள் நைட் தங்கி இங்கே கூழ் காசி ஊற்றிட்டு திரும்ப குதிரை வண்டியில் வருவோம். ஏன்னா அப்போ பஸ் வசதி இல்லை. அப்படியாப்பட்ட அந்த ஒரு பழமையான ஒரு கோயில் தான் எங்கள் குலதெய்வம். அங்கே கோயில் உள்ளே போன உடனே ஒரு அரச மரத்தடியில் செல்வ விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார். முதல்ல நம்ம அவர் தரிசனம் பண்ணுவோம். இந்த செல்வ விநாயகர் வந்து இப்போ வச்சாங்க. ஆனால் இந்த அரச மரம் வந்து பல ஆண்டுகளாக இங்கே இருக்குது. ரொம்பவும் பிரம்மாண்டமாக பெருசாக வளர்ந்து தழைச்சோஞ்சி இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போதே நமக்கே ஒரு ஆச்சரியம், அபூர்வமாக இருக்கும். அப்படி இருக்கும். நம்ம செல்வ விநாயகரை வணங்கிட்டு அதை அப்படியே சுற்றி வந்தோன்னாக்கா நிறைய நாகங்களோட சிலைகள் இருக்குது, நாக தேவதைகளோட சிலைகள் இருக்குது. அந்த சிலையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த அரச மரத்தை நீங்கள் பாருங்கள். இந்த அரச மரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி இருக்குன்னு. இது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எவ்வளோ ஆண்டுகள் இருக்குன்னு. ரொம்பவும் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நிழலையும் கொடுக்குது இந்த அரச மரம். அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த கோயிலோட ஆடி திருவிழா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடி திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக 6வது வாரம் இந்த கோயிலில் நடக்குது. நம்ம பார்க்குறது வந்து மகான் ஸ்ரீ முனுசாமி ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதி. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அந்த ஜீவ சமாதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகான் ஸ்ரீ முனுசாமி ஐயான்னு போட்டிருக்காங்க. இந்த சித்தர் ஜீவசமாதி திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையான அவருக்கு வந்து குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. வாரம் வியாழக்கிழமையில் அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்குது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. அது ஆலயம் சாத்தி தான் இருக்கும். நீங்கள் வெளியில் நின்று தான் கும்பிடணும். ஏன்னா அங்கே வந்து நாய்கள் தொலை நிறைய இருக்கனால பூட்டிடுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அவர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம எப்போவுமே பொங்கல் வந்து கோயிலில் போய் தான் வைப்போம். ஏன்னா நமக்கு அது குலதெய்வமும் கூட. அது அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் அப்படின்ற ஒரு அம்பாள் அது. அதனால் பொங்கலை நாங்கள் குடும்பத்தோடு போய் தான் அங்கே ஆடி திருவிழா அப்போ அங்கே பொங்கல் வைப்போம். அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு எப்போவுமே வருஷம் கிடச்சிடும். நாங்கள் வீட்டிலலாம் வைக்க மாட்டோம். கோயிலில் போய் அங்கேயே அம்பாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் பொங்கல் வச்சு அந்த அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து அம்பாளை வணங்கிட்டு வருவோம். அப்படியாப்பட்ட கோயில்.